கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி, ஈரோடு உள்ளிட்ட 8 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இருக்கிறார். மாணிக்கம், வணக்கம். 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. விவரங்கள் என்ன மாணிக்கம், சொல்லுங்கள். தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்றிலிருந்து தமிழ்நாட்டில் வரக்கூடிய 16ஆம் தேதி வரையிலும் கனமழை தொடர்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்று வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் தமிழ்நாட்டில் 8 மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பா கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களுடைய மலைப்பகுதிகளிலும், நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கு. மேலும் இந்த மழை பெய்யக்கூடிய நேரங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்று இருப்பதற்கான வாய்ப்பும் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துல மழை பெய்யக்கூடிய நேரங்களில் காற்று வீசக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறாங்க. மேலும் நாளைய தினம் தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர் மற்றும் வேலூர் ஆகிய 4 இடங்கள்ல லேசானது மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. 16ஆம் தேதி தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, கடலூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பு சொல்லப்பட்டிருக்கு. மேலும் தென்மேற்கு பருவமழை வரக்கூடிய 27ஆம் தேதி வாக்கில் தென்னிந்திய பகுதிகளில் குறிப்பா கேரளாவில் தொடங்கும் என்று வானிலை ஆய்வு கணித்திருக்கக்கூடிய சூழல்ல முன்கூட்டியே மழைக்கான வாய்ப்புகள் வலுப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இதற்கு பிறகாக பருவமழை தொடங்கியது பிறகாக மழைக்கான வாய்ப்புகள் மாறுபடலாம் எனவும் சொல்லப்பட்டிருக்கு. மேலும் சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரினுடைய அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ் ஒட்டி இன்றைய தினம் பதிவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.